தூய்மை பணியாளர்கள் செய்வது வேலையல்ல சேவை என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்காக 200 வார்டுகளிலும் கழிப்பறைகளுடன் ஓய்வு அறை அமைக்கப்படும் எனவும், அவர்களுக்கான உணவு வழங்கும் திட்டம் டிசம்பர் 6ஆம் நாள் முதல் அனைத்து நகர பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நீங்க செய்யறதும் வேலை இல்ல, அது சேவை. சென்னையில நைட் டிராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும். பகலெல்லாம் பிஸியா இருக்கிற இந்த சிட்டியில ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாம உழைக்கிறவங்க நீங்க தான். உங்களோட அர்ப்பணிப்பு மிக்க சேவை உணவை பார்த்து நான் மட்டுமல்ல, இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது. ஒட்டுமொத்த சென்னை சார்பா உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுர அடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மற்ற கோரிக்கைகள் படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும்.